வணக்கம் நண்பர்களே. தெரிந்து செயல் வகைங்கிற அந்த அதிகாரத்துல நாம 7 குறள் பார்த்துட்டோம். இப்போ இங்க 8வது குறள். 468வது குறள். 468வது குறள் என்னன்னா, ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் ஒத்துப்படும். ஓட்ட விழுந்துரும், ஒத்துப்படும். வார்த்தைகளை போற்றினும் ஒத்துப்படும். ஆற்றின் வருந்தா வருத்தம். அதாவது காரியங்கள் நாம செய்யும் போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அதாவது தெரிந்து செயல் வகை அதை நம்ம தெரிஞ்சு செய்யணும். நம்முடைய படிப்பாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுகளை எல்லாம் நன்றாக கற்க வேண்டும். அது ஒரு முக்கியமானது. நம்ம எங்க போனாலுமே அது ஒரு முக்கியம். ஒரு விளையாட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விளையாட்டினுடைய நுணுக்கங்களை நம்ம கற்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி உள்ள அந்த விற்பனர்கள்ட்ட நம்ம போய் பழகி அவங்க கிட்ட கேட்கணும். இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஒண்ணு படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதுக்குரிய சென்டர்கள்ல போய் அதை கேட்டு படிச்சு, அவங்க அதுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதையெல்லாம் எழுதி, இதுகளை எல்லாம் ஞாபகத்துல வச்சு, அப்படியே நாம தேடணும். இந்த மூளைகளை அந்த அவைகளை எல்லாம் பதியணும், நல்லா பதியணும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் நமக்கு ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் புலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருவாங்க. அப்படிதான் நாம நம்முடைய கல்வியை மற்ற எந்த ஒரு இதுவானாலும் செய்யணும். அப்படிலாம் படிக்க போய் அதுல ஆற்றின் வருந்தா வருத்தம், வருந்தவே இல்லாத நிலைதான் வருந்தா வருத்தம். வருந்தவே இல்லை. ஒரு காரியத்தை செய்யும் போது நீ வருந்தி அது உழைக்கவே இல்லைன்னா, பலர் நின்று அதெல்லாம் சில நேரங்களுக்கு நீங்க பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் எந்த வகுப்புகளா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல அவங்க எல்லாம் நிறைய பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இருந்தாலும் கூட அப்படி இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த தாய் தகப்பு நண்பர்கள், ஏய் அப்படி சொல்லிட்டு செய்துட்டு வாங்க, நீ வந்துரு. அது மாதிரி ஓட்டப்பந்தயத்துல நம்ம பிள்ளை ஓடி வருதுன்னு சொல்லி பக்கத்துல நின்று கை தட்டுவாங்க. வந்துட்டேன் இன்னும் ஒரு ஸ்டெப் தான். ஆனால் ஆற்றின் வருந்தா வருத்தம், நீ அங்க உழைக்க வேண்டிய நேரத்துல அதை உழைக்காம நீ அதுல ஒம்பாட்டுக்கு இருந்துட்டு பலர் கூடி பலர் நின்று போற்றினும், உனக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க, வந்துடா, நீ வந்துட்ட, முன்னால வந்துரு, இன்னொரு ஒரு 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 கொஞ்ச தூரம் தான் இருக்கு,
முண்டி வா, முண்டி வா அப்படின்னு சொன்னாலும் பலர் நின்று ஓட்டில் ஆண்டவர் சொன்னார், தூப்படும். அது நடக்க அதுல ஒரு ஓட்டம் ஜெயிக்க முடியாது. எத்தனை இது இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்னாப்பு பிள்ளைகள்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல இப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் காம்படிஷன் அப்படி சொல்லி வரும்பொழுது அந்த நாங்க வந்து இந்த ஆற்றின் அது வந்து நம்முடைய அந்த வருந்தா வருத்தம் எந்த இடத்துல நாம வந்து இதுக்கு வருந்தி அந்த கல்வியை கற்க வேண்டுமோ அதை நாம செய்யலைன்னா சில பேர் நின்று சொன்னார் அது முடியாது. எல்லாரும் பக்கத்துல நின்று நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஓடிட முடியுமா? நீ அதுக்குள்ள டெக்னிக்க கத்து வச்சிருக்கணும். நீ வந்து எப்படி வந்து அதுல போகணுங்கிறத கத்து வச்சிருக்கணும். நீ இதுக்கு முன்னாலேயே நீ வந்து அந்த இதுகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ தெரிந்து செயல் வகைன்னு அதுல பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயத்தை நீ வந்து தெரிஞ்ச ஆற்றில் பருந்தாவ இப்படி வந்து நாம அந்த நம்முடைய அந்த படிக்க வேண்டிய நேரமும் விளையாட வேண்டிய நேரமும் எதுவோ நேரத்துல இருந்து அதை நாம் செய்யல, அது வருந்தி அதை உழைக்கல. எப்படி உதாரணம் பாருங்க, அன்றாட அடுத்தாலே என்ன பொருள், அடுத்த பொருள் என்ன சொல்றார்?